ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 7ஆம் வகுப்பு பருவம் 3 பயிற்சி 2.5ல் முதல் கணக்கு பார்க்கலாம். மதி தனது அடுக்குமாடி குடியிருப்பை வாங்கும்போது வைப்பு தொகையாக அதன் மதிப்பில் 10ல் 1 பங்கை செலுத்தினார் எனில் வைப்பு தொகையின் சதவீதம் காண்க. அதாவது மதி என்கிற பொண்ணு 10ல் 1 பங்கை வைப்பு தொகையாக செலுத்தியிருக்காங்க. இப்போ அதோட சதவீதம் தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பின்னமா எழுதணும். என்ன கொடுத்துருக்காங்க? 10ல் 1 பங்கு. அப்போ டிவைடருக்கு கீழே மொத்த பங்கு எழுதணும். மொத்த பங்கு எவ்வளவு? 10. அதை கீழே எழுதிருங்க. அதுல 1 பங்கு தான் கொடுத்துருக்காங்க. அந்த 1 மேல எழுதணும். இப்ப இதோட சதவீதம் கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் பின்னத்தை எழுதிருங்க. 1 டிவைடட் பை 10. சதவீதம் அப்படின்னு கேட்கறதுனால 100ஆல பெருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சதவீதம் அப்படின்னாலே 100ஆல பெருக்கிறோம். இப்ப இதை கேன்சல் பண்ணலாமா? இந்த 0 கேன்சல் ஆயிடும். அப்ப பாக்கி என்னது இருக்கு? 1. அடுத்த பெருக்கல். இங்க பாக்கி 10 இருக்கு. டிவைடருக்கு கீழே 1னா அது எழுதணும்னு அவசியம் கிடையாது. 1ஐயும் 10ஐயும் பெருக்குனா 10ன்னு கிடைக்கும். சதவீதத்துல கேட்கறதுனால சதவீதத்தோட குறியீடையும் எழுதிடணும். அப்போ வைப்பு தொகையின் சதவீதம் எவ்வளவு? 10%. இவ்வளவுதான் முதல் கணக்கு. இனி நம்ம 2வது கணக்கு பார்க்கலாம். ஒரு தேர்வில் யாழினி 25க்கு 15 மதிப்பெண்கள் பெற்றாள் எனில் அதன் சதவீதம் காண்க. அதாவது யாழினி தேர்வுல 25 மதிப்பெண்ணுக்கு 15 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. இப்ப அதோட சதவீதம் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் பின்னத்துல எழுதிடலாம். மொத்த மதிப்பெண் எவ்வளவு? 25. மொத்த மதிப்பெண்ணை எப்பவுமே டிவைடருக்கு கீழே எழுதிடணும். 25. இதுல அவங்க பெற்ற மதிப்பெண் எவ்வளவு? 15. அதை மேல எழுதிருங்க. இப்போ இதோட சதவீதம் தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பின்னத்துல எழுதிருக்கதை அப்படி எடுத்து எழுதிருங்க. 15 டிவைடட் பை 25. சதவீதம் அப்படின்னாலே 100ஆல பெருக்கிறோம். சரிங்களா? இப்ப இது ரெண்டுமே 5 வாய்ப்படி கேன்சல் ஆகும். 5 25, அப்புறம் 2 10. பாக்கி இருக்கக்கூடிய 0 அப்படியே எடுத்து எழுதிருங்க. திரும்பவும் 5 வாய்ப்பாடு போகும். 4 5 5, 20. அப்போ இங்க பாக்கி என்னது இருக்கு? 15. நடுவுல பெருக்கல். இங்க பாக்கி 4. இப்ப இந்த 2ஐயும் பெருக்கிட்டாலே போதும். பெருக்குங்க. 4 20. அப்ப 0, பாக்கி 2. இனி 4 4. 4 கூட 2 கூட்டினா என்ன கிடைக்கும்? 6. சதவீதத்துல கேட்கறதுனால சதவீதத்தோட குறியீடை எழுதிடணும். அப்போ ஃபைனலா எப்படி எழுதிக்கணும்னா, therefore யாழினி பெற்ற மதிப்பெண்களின் சதவீதம் = 60%. இவ்வளவுதான் 2வது கணக்கு. இனி 3வது கணக்கு பார்க்கலாம். ஒரு பள்ளியில் மொத்தம் உள்ள 120 ஆசிரியர்களில் 70 ஆசிரியர்கள் ஆண்கள் எனில் ஆண் ஆசிரியர்களின் சதவீதத்தை காண்க. இப்போ ஒரு பள்ளியில மொத்தம் உள்ள ஆசிரியர்களின் எண்ணிக்கை 120. அதுல 70 ஆசிரியர்கள் ஆண் ஆசிரியர்கள். இப்போ அந்த ஆண் ஆசிரியர்களோட சதவீதம் தான் கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் தந்திருக்கதை எழுதிக்கலாம். மொத்த ஆசிரியர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 120. அதுல ஆண் ஆசிரியர்களின் எண்ணிக்கை 70. இப்ப இதை பின்னத்துல எழுதிடலாமா? எப்பவுமே டிவைடருக்கு கீழே மொத்த மதிப்பை எழுதணும். மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? 120. இப்ப நம்மள்ட்ட ஆண் ஆசிரியர்களோட சதவீதம் கேட்கறாங்க. அப்போ அதோட எண்ணிக்கைய மேல எழுதணும். அப்போ ஆண் ஆசிரியர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 70. மேல எழுதிருங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம பின்னத்துல எழுதிட்டோம். இப்ப இதோட சதவீதம் கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் பின்னத்துல எழுதியிருக்கதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 70 டிவைடட் பை 120. சதவீதத்துல கேட்கறதுனால 100ஆல பெருக்கிறோம். இப்ப கேன்சல் பண்ணலாம். இந்த 0 கேன்சல். இனி இது ரெண்டுமே 2 வாய்ப்பாடு போகும். 6 2 12, I 2 10. இனி இது ரெண்டுமே 2 வாய்ப்பாடு போகும். 3 2 6, 3 2 6, பாக்கி 1. இப்ப இது 10 ஆயிடுமா? அப்ப I 2 10. இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இங்க பாக்கி என்னது இருக்கு? 35 பெருக்கல் 5 டிவைடருக்கு கீழே 3. இப்போ மேல இருக்கக்கூடிய 2ஐயும் பெருக்கிருங்க. I 5 25. அப்ப 5 பாக்கி 2. இனி 3 5 15. 15 கூட 2 கூட்டினா 17 டிவைடருக்கு கீழே 3. இப்ப நம்ம வகுக்க போறோம். 175 3ஆல வகுத்துடலாம். 17ல 3 எத்தனை வாட்டி இருக்கு? 5 வாட்டி. I 3 15. நீங்க 6 வாட்டி எடுத்தீங்கன்னா 18 ஆயிரும். நம்மளுக்கு 17 விடைக்கும் சின்ன நம்பர் இருக்கணும். சரிங்களா? அப்ப கழிக்கலாம். 7ல இருந்து 5 கழிச்சா 2. இனி அடுத்த நம்பரை இறக்கிக்கலாம். 5 இறக்கிட்டேன். இப்ப 25ல 3 எத்தனை வாட்டி இருக்கு? 8 வாட்டி. 8 3 24 கழிச்சா 1ன்னு கிடைக்கும். இனி இறக்க எதுவுமே இல்லை. அதில் புள்ளி வச்சுக்கிட்டு 0 இறக்கிக்கலாம். இப்போ 10ல 3 எத்தனை வாட்டி இருக்கு? 3 வாட்டி. அப்போ 3 3 9 கழிச்சா 1ன்னு கிடைக்கும். இனி புள்ளி இருக்கிறதுனால 0 இறக்கிக்கலாம். திரும்பவும் 10ல 3 எத்தனை வாட்டி? 3 வாட்டி. 3 3 9 கழிச்சா நம்மளுக்கு 1 கிடைக்கும். இந்த மாதிரி 3 3 வந்துட்டே தான் இருக்கும். நம்மளுக்கு புள்ளி அப்புறம் 2 நம்பர் வந்தனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்ப வகுத்தா என்ன கிடைக்குது? 58.33. சதவீதத்துல கேட்கறதுனால சதவீதத்தோட குறியீடையும் எழுதிடணும். அப்போ ஆண் ஆசிரியர்களோட சதவீதம் எவ்வளவு? 58.33%. இவ்வளவுதான் 3வது கணக்கு. 4வது கணக்கு சால்வ் பண்ணலாம். ஒரு மட்டைப்பந்து அணி ஒரு வருடத்தில் 70 போட்டிகளில் வெற்றியும் 28 போட்டிகளில் தோல்வியும் 2 போட்டிகளில் முடிவு ஏதும் இல்லை எனவும் இருந்தால் அணியின் வெற்றி சதவீதத்தை கணக்கிடுக. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மட்டைப்பந்து அதாவது கிரிக்கெட் போட்டியில
ஒரு வருடத்துல 70 போட்டிகள்ல வெற்றி பெற்றிருக்காங்க, 28 போட்டிகள்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க, 2 போட்டிகள்ல முடிவு எதுவுமே இல்லை. இப்போ வெற்றி பெற்ற போட்டிகளோட சதவீதம் கேட்குறாங்க. இப்போ இதோட சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா மொத்தமா எவ்வளவு போட்டி நடந்து அதை கண்டுபிடிக்கணும். அதை தானே டிவைடருக்கு கீழே எழுதுவோம். அப்புறம் எதோட சதவீதம் கண்டுபிடிக்கிறோமோ அதை மேலே எழுதணும். நம்ம வெற்றி பெற்ற சதவீதம் கண்டுபிடிக்கணும். அப்போ வெற்றி பெற்ற போட்டிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 70. அதை மேலே எழுதணும். இப்போ டிவைடருக்கு கீழே எழுத வேண்டிய மொத்த போட்டிகளின் எண்ணிக்கை தெரியாது, அதை கண்டுபிடிக்கலாம். அதை கண்டுபிடிக்க 70ஐயும் 28ஐயும் 2ஐயும் கூட்டிட்டாலே போதும். பாருங்க, மொத்த போட்டிகளின் எண்ணிக்கை கூட்டிடலாமா? 70 கூட்டல் 28 கூட்டல் 2 கூட்டுங்க. 28ஐயும் 2ஐயும் கூட்டினா 30. 30க்கு கூட 70 கூட்டினா என்ன கிடைக்கும்? 100ன்னு கிடைக்கும். கீழே எழுதிக்கிறேன் 100. ஓகே, இனிமே வெற்றி பெற்ற போட்டிகளின் எண்ணிக்கை 70. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? வெற்றி பெற்ற போட்டிகளின் சதவீதம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பின்னத்தில் எழுதிடலாம். டிவைடருக்கு கீழே மொத்த போட்டிகளின் எண்ணிக்கை, மொத்த போட்டிகள் எவ்வளவு? 100. இனி மேலே என்ன எழுதணும்னா எதோட சதவீதம் கண்டுபிடிக்கிறோமோ அதோட எண்ணிக்கையை எழுதணும். நம்ம இங்கே வெற்றி பெற்ற போட்டிகளின் சதவீதம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ வெற்றி பெற்ற போட்டிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 70. அதை மேலே எழுதிருங்க. இனிமேல் சதவீதம் கண்டுபிடிக்கிறதுனால 100ஆல பெருக்கிறோம். இப்போ இந்த 100 கேன்சல் ஆயிடும். அப்போ பாக்கி என்னது இருக்கும்? 70 மட்டும் இருக்கும். அப்போ 70. நெக்ஸ்ட் சதவீதத்துல கேட்கறதுனால சதவீதத்தோட குறியீடையும் எழுதிடணும். அப்போ கொஸ்டின்ல கேட்டிருந்த வெற்றி சதவீதம் எவ்வளவு? 70%. இவ்வளவு தான் 4வது கணக்கு. 5வது கணக்கு பார்க்கலாம். ஒரு கிராமப்புற பள்ளியில் 500 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். அதாவது கிராமப்புற பள்ளியில மொத்தமா 500 மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். அதுல 370 மாணவர்களுக்கு நீந்த தெரியும். அதுல இருக்கக்கூடிய 370 மாணவர்களுக்கு நீந்த தெரியுமா எனில் நீந்த தெரிந்தவர்களின் சதவீதத்தையும் நம்ம நீந்த தெரிந்தவர்களோட சதவீதம் கண்டுபிடிக்கணும். அப்புறமாட்டு நீந்த தெரியாதவர்களின் சதவீதத்தையும் காண்க. நீந்த தெரியாதவர்களோட சதவீதத்தையும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, பாருங்க, மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 500. அதுல நீந்த தெரிந்தவர்களின் எண்ணிக்கை 370. அப்புறமாட்டு நீந்த தெரியாதவர்களின் எண்ணிக்கை கொடுக்கல. அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? 500ல இருந்து 370 கழிச்சாலே போதும். 500 மாணவர்கள்ல 370 மாணவர்களுக்கு நீந்த தெரியும். அப்போ பாக்கி 500ல எவ்வளவு பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நீந்த தெரியாது. அப்போ இது 2 கழிச்சிட்டாலே போதும். கழிக்கலாம். பாருங்க, 500 அடுத்த 370. 0ல இருந்து 0 கழிச்சா 0. இனி கடன் வாங்கணும். இது 10 ஆயிடும், இது 4 ஆயிடும். 10ல இருந்து 7 கழிச்சா 3, 4ல இருந்து 3 கழிச்சா 1. அப்ப என்ன கிடைக்குது? 130. 130 மாணவர்களுக்கு நீந்த தெரியாது. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? நீந்த தெரிந்தவர்களின் சதவீதம் கண்டுபிடிக்கணும். ஓகே, டிவைடருக்கு கீழே மொத்த எண்ணிக்கை எழுதணும். மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 500. அதை கீழே எழுதிருங்க. ஓகே, மேலே என்ன எழுதணும்? எதோட சதவீதம் கண்டுபிடிக்கிறீங்களோ அதோட எண்ணிக்கை எழுதணும். நம்ம ஃபர்ஸ்ட் நீந்த தெரிந்தவர்களோட சதவீதம் கண்டுபிடிக்கிறோம். அப்ப நீந்த தெரிந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 370. அதை மேலே எழுதிக்கலாம். 370. அடுத்த சதவீதம் கண்டுபிடிக்கிறதுனால 100ஆல பெருக்கிறோம். கேன்சல் பண்ணலாமா? இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். இனி இது ரெண்டுமே 5ஆ எப்படி கேன்சல் ஆகும்? 4 5 5. 37 5 எத்தனை வாட்டி இருக்கு? 7 வாட்டி. 7 5 35. பாக்கி 2. இப்போ இது 20ஆ மாறிடும். அப்போ 20ல் 5 எத்தனை வாட்டி இருக்கு? 4 வாட்டி. 4 5 20. ஓகே, இப்போ பாக்கி 74 மட்டும்தான் இருக்கு. சதவீதத்தில் கேட்கறதுனால சதவீதத்தோட குறியீடை எழுதிருங்க. இதுதான் நீந்த தெரிந்தவர்களோட சதவீதம். இனி நீந்த தெரியாதவர்களோட சதவீதம் கண்டுபிடிக்கலாம். மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 500. ஓகே, இப்போ நம்ம நீந்த தெரியாதவர்களோட சதவீதம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ மேலே நீந்த தெரியாதவர்களோட எண்ணிக்கை எழுதணும். எவ்வளவு? 130. இன்டு சதவீதம்னால 100ஆல பெருக்கிறோம். இப்போ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். இனி இது ரெண்டுமே 5ஆ வாய்ப்பாடு போகும். 1 5 5 2 5 10. பாக்கி 3. இப்போ இது 30 ஆயிடுமா? 30ல் 5 எத்தனை வாட்டி இருக்கு? 6 வாட்டி. 6 5 30. அப்போ பாக்கி நம்மளுக்கு 26 மட்டும் இருக்குது. சதவீதத்தில் கேட்கறதுனால சதவீதத்தோட குறியீடை எழுதிடணும். இதுதான் நீந்த தெரிந்தவர்களோட சதவீதம். இவ்வளவு தான் 5வது கணக்கு. இனி 6வது கணக்கு பார்க்கலாம். சரளா என்பவரின் ஊதியத்திற்கும் சேமிப்பிற்கும் இடையே உள்ள விகிதம் 4:1 எனில் அவரது சேமிப்பை சதவீதத்தில் கூறுக. இப்போ சரளா என்பவரோட ஊதியத்திற்கும் சேமிப்பிற்கும் இடையே உள்ள விகிதம் கொடுத்துருக்காங்க 4:1. இப்போ அவங்களோட சேமிப்பை சதவீதத்துல கேட்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கு இப்போ மொத்த விகிதம் எனக்கு தெரியணும். அதுக்கு 4ஐயும் 1ஐயும் கூட்டிட்டாலே போதும். பாருங்க, மொத்த விகிதம் 4 கூட்டல் 1. 4ஐயும் 1ஐயும் கூட்டினா 5ன்னு கிடைக்கும். இனிமேல் சேமிப்போட விகிதம் கண்டுபிடிக்கணும். அதாவது இங்க ஃபர்ஸ்ட் ஊதியம் இருக்கு. அப்போ முதல் கொடுத்துருக்கிறது ஊதியத்தோட விகிதம். 2வது தான் சேமிப்பு இருக்கு. அப்போ 2வது கொடுத்துருக்க 1 தான் சேமிப்போட விகிதம். அப்போ சேமிப்பு விகிதம் என்னது? 1. இப்போ நம்ம சேமிப்போட சதவீதம் கண்டுபிடிக்கலாம். எப்போவுமே டிவைடருக்கு கீழே மொத்த எண்ணிக்கை எழுதணும். அப்போ இங்கே மொத்த விகிதம் எவ்வளவு? 5. இனிமே சேமிப்போட விகிதம் எவ்வளவு? 1. சதவீதத்தில் கேட்கறதுனால 100ஆல பெருக்கிறோம். இப்போ 5ஆ எப்படி கேன்சல் பண்ணலாமா? 1 5 5 2 5 10. பாக்கி இருக்கக்கூடிய 0 அப்படியே எடுத்து எழுதிருங்க. இப்போ இங்கே பாக்கி 1 இருக்கு. அப்புறமாட்டி இங்கே 20.
1ஐயும் 20ஐயும் பெருக்குனா என்ன கிடைக்கும்? 20ன்னு தான் கிடைக்கும். அப்ப சதவீதத்துல கேட்கறதுனால சதவீதத்தோட குறியீடை எழுதிருங்க. இதுதான் சேமிப்பு சதவீதம். இவ்வளவு தான் 6வது கணக்கு. 7வது கணக்கு பார்க்கலாம். ஒரு விற்பனையாளர் அவர் செய்யும் விற்பனை தொகையில் 5% தரகாக பெறுகிறார். அதாவது ஒரு விற்பனையாளர் அவர் செய்யும் விற்பனை தொகையில 5% அவருக்கு. சரிங்களா? இனிமே அவர் செய்த விற்பனை ரூபாய் 1500 எனில் அவர் பெறும் தரகு எவ்வளவு? அதாவது அவர் எவ்வளவு ரூபாய்க்கு விற்பனை செய்யறாரு? 1500 ரூபாய்க்கு. இப்போ அவர் பெறும் தரகு தொகை எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 5%. இங்க சதவீதத்துல கொடுத்துருக்கத நம்ம தொகையா மாத்தி எழுதணும், அவ்வளவுதான். பாருங்க, விற்பனையாளர் பெறும் தரகு தொகை 1500 ரூபாயில 5% அவருக்கு. சரிங்களா? நடுவுல இல்லுன்னு எழுதிக்கணும். 1500இல் 5%. இப்ப பாருங்க, 1500 அப்படி எடுத்து எழுதிருங்க. இல்லுக்கு பதில் பெருக்கல் அப்படின்னு போட்டுக்கணும். இப்ப 5% எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் 5 மேல எழுதிருங்க. சதவீதத்துக்கு பதில் டிவைடட் கீழே 100ன்னு எழுதிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, 5 எழுதணும். சதவீதத்துக்கு பதில் டிவைடட் பை 100ன்னு எழுதிக்கணும். இப்ப இந்த 2 0 கேன்சல். பாக்கி என்னது இருக்கும்? இங்க 15 இருக்கும். அடுத்த பெருக்கல் இங்க 5 இருக்கு. இப்ப இந்த 2 பெருக்கிட்டாலே போதும். 5 25. அப்ப 5 பாக்கி 2 ஓர் 5 5. 5 கூட 2 கூட்டினா 7. அப்ப என்ன கிடைக்குது? 75. அப்ப அவர் பெறக்கூடிய தரகு தொகை எவ்வளவு? 75 ரூபாய். ஃபைனலா எழுதிருங்க. தேர்ஃபோர் விற்பனையாளர் பெறும் தரகு தொகை இஸ் ஈக்குவல் டு ரூபாய் 75. தொகையினால ரூபாயோட குறியீடை எழுதிடணும். சரிங்களா? இவ்வளவு தான் 7வது கணக்கு. 8வது கணக்கு பார்க்கலாம். 2015ஆம் ஆண்டின் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான நுழைவுச்சீட்டு ரூபாய் 1500 இருந்தது. அதாவது 2015ல் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான நுழைவுச்சீட்டு 1500 ரூபாயில இருந்திருக்கு. தற்போது அதன் விலை 18% உயர்ந்ததால் நுழைவுச்சீட்டின் விலை எவ்வளவு? தற்போது அதோட விலை 18% உயர்ந்திருக்கு. அப்போ தற்போதைய விலை என்ன? அதை தான் கேட்குறாங்க. சரிங்களா? நம்மளுக்கு இங்க உயர்ந்ததை சதவீதத்துல கொடுத்துருக்காங்க. இதை நம்ம தொகையா மாத்தணும். மாத்திக்கிட்டு இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா தொகை, அதுக்கு கூட சதவீதத்துல இருந்து தொகையா மாத்தின தொகையை கூட்டணும் அப்படின்னா தற்போதைய விலையை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, பாருங்க, நுழைவுச்சீட்டின் அதிகரித்த தொகை, அதாவது ஃபர்ஸ்ட் 1500ன்னு இருந்து அதுல நம்மளுக்கு இப்போ 18% அதிகரிச்சிருக்கு. சரிங்களா? நடுவில் இல்லைன்னு எழுதிக்கணும். போன சமயம் எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு 1500 எழுதிக்கலாம். இனி இல்லுக்கு பதில் பெருக்கல் அப்படின்னு எழுதிக்கணும். 18% எப்படி எழுதிடலாம்? ஃபஸ்ட்டு 18 எழுதிருங்க. சதவீதத்துக்கு பதில் டிவைடட் கீழே 100 அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ பாருங்க, இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ பாக்கி என்னது இருக்கும்? 15. நடுவில் பெருக்கல், இங்கே பாக்கி 18. இப்போ இந்த 2 பெருக்கிருங்க. 18 15. I8 40. அப்போ 0 பாக்கி 4. இனி I1 5. 5 கூட 4 கூட்டினா 9. அப்புறமாட்டு ஓர் 8 8. இனி ஓர் 1 1 கூட்டலாம். 0 9 8 கூட்டினா 17. அப்போ 7 பாக்கி 1. 1 1 கூட்டினா 2. அப்போ என்ன கிடைக்குது? 270. தொகையினால ரூபாயோட குறியீடை எழுதிடணும். சரிங்களா? இனி நம்ம தற்போதைய விலை கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் விலை எவ்வளவு இருந்து? 1500. அதுல இருந்து 18% அதிகரிச்சிருக்கு. நம்ம அந்த 18% ரூபாயா மாத்திட்டோம், 270. அப்போ அதை கூட்டிட்டாலே போதும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க தொகையையும் நம்ம இப்போ சதவீதத்துல இருந்து தொகையா மாத்தின தொகையையும் கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிரும். பாருங்க, 1500ஐயும் 270ஐயும் கூட்டிடலாம். 0 0 7 கூட்டினா 7, 5 2 கூட்டினா 7, அப்புறம் இந்த 1 என்ன கிடைக்குது? 1770 ரூபாயோட குறியீடை எழுதிருங்க. இதுதான் தற்போதைய விலை. ஃபைனலா ஆன்சரை தனியாக எடுத்து எழுதிருங்க. தேர்ஃபோர் தற்போதைய விலை இஸ் ஈக்குவல் டு ரூபாய் 1770. இவ்வளவு தான் 8வது கணக்கு. இனி 9வது கணக்கு பார்க்கலாம். 50இல் 2 என்பது எவ்வளவு சதவீதம் ஆகும்? அதாவது 50ல் 2 எவ்வளோ சதவீதம்னு கேட்குறாங்க. சரிங்களா? 50இல் 2 ஃபர்ஸ்ட் இதை பின்னத்தில் எழுதிடலாம். முதல்ல டிவைடட் கீழே 50 எழுதிருங்க. அதில் 2 பகுதி, அப்போ மேலே 2ன்னு எழுதிருங்க. இப்போ இதை சதவீதமாக மாற்றிடலாமா? அதுக்கு பின்னத்தை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 2 டிவைடட் பை 50. சதவீதமாக மாற்றுறதுனால 100ஆல் பெருக்கணும். ஓகே, இப்போ இந்த 0 கேன்சல். இனி இது ரெண்டுமே 5 வாய்ப்படி கேன்சல் ஆகும். ஓர் 5 5, ஈர் 5 10. அப்போ பாக்கி இங்கே 2 இருக்கு, நடுவில் பெருக்கல். இனி இங்கே 2 இருக்கு, இது 2 பெருக்கிருங்க. ஈர் 2 4. சதவீதத்தில் கேட்கறதுனால சதவீதத்தோட குறியீடை எழுதிருங்க. ஓகே, அப்போ 50ல் 2 எவ்வளோ சதவீதம்? 4%. இவ்வளவுதான் 9வது கணக்கு. 10வது கணக்கு பார்க்கலாம். 8உடன் எத்தனை சதவீதம் சேர்த்தால் 64 கிடைக்கும்? அதாவது 8க்கு கூட எத்தனை சதவீதம் சேர்த்தால் 64 கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை சதவீதம், அந்த சதவீதத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போதைக்கு அதை x% அப்படின்னு எடுத்திருக்கேன். இதோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 8உடன் எத்தனை சதவீதம் சேர்த்தால் 64 கிடைக்கும்.
அப்போ 8ல் எத்தனை சதவீதம் அது தெரியாது, இப்போதைக்கு அதை x சதவீதம்னு எடுத்திருக்கோம். அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. x சதவீதம் சேர்த்தால் நம்மளுக்கு 64 கிடைக்குமா? ஓகே, இனிமேல் 8 இல்லுக்கு பதில் பெருக்கல் x சதவீதத்தை எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் x எழுதிடணும், சதவீதத்துக்கு பதில் டிவைடருக்கு கீழே 100 அப்படின்னு எழுதிக்கணும். அந்த சைடு 64 இருக்கு. எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. இங்கே 64 இருக்கு. இங்கே வகுத்தல்ல இருக்கக்கூடிய 100 சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கலா மாறிடும். அப்போ பெருக்கல் போட்டுக்கிட்டு 100 எழுதிருங்க. இங்கே பெருக்கல்ல இருக்கக்கூடியது சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தலா மாறிடும். அப்போ டிவைடருக்கு கீழே எழுதிடணும் 8. இப்போ பாருங்க 8ம் 64ம் 8ஆம் வாய்ப்பாடுக்கு கேன்சல் ஆகும். 1 8 8 8 64. அப்போ இங்கே பாக்கி 8 இருக்கு, அப்புறமாட்டு 100 இருக்கு. பெருக்குங்க. 8 1 பெருக்குனா 8, அப்புறமாட்டு இருக்கக்கூடிய 2 0 அப்படியே எடுத்து எழுதிருங்க. எத்தனை சதவீதம், அதாவது சதவீதம் தான் கண்டுபிடிக்கிறோம், அதனால சதவீதத்தோட குறியீடை எழுதிருங்க. இதுதான் நம்மளுக்கு தேவையான சதவீதம். ஃபைனலா எழுதிருங்க. தேர்ஃபோர் தேவையான சதவீதம் = 800%. இவ்வளவுதான் 10வது கணக்கு. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.